ஹே வந்தனம் 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 வந்த சனம் எல்லாம் வந்தனம் வந்தனம் இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த கினி மாதா. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சாங்க. அந்த சிங்கம் தன்னோட காட்டை விட்டு நீண்ட தூரம், அதாவது ஒரு 500-600 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வெளியே போயிடுச்சான். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த சிங்கம் தன்னோட காட்டுக்கு திரும்பி வந்துச்சான். வந்து பார்த்தப்ப காடே புதுசா மாறி இருந்துதான். அது மட்டும் இல்லாம அந்த காட்டுல புதுசா நிறைய விலங்குகள் வந்துதான். இப்ப நாம தான் இந்த காட்டுக்கே ராஜாவா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற எந்த மிருகமும் நம்பாது. அதனால இந்த காட்டுக்குள்ள இப்ப இருக்கிற சவாலான விஷயத்த நாம அசால்ட்டா செஞ்சோம்னா இந்த மிருகங்கள்லாம் நம்பி நம்மளை மீண்டும் ராஜாவா ஏத்துக்கும்னு நினைச்சுதான். இதை பார்த்த அந்த நரி, சிங்கராஜா, அந்த கோட்டை இருக்குல்ல, அதுதான் இந்த காட்டிலேயே ரொம்ப கடினமான விஷயம். அந்த கோட்டையை யாராலையுமே தகர்க்க முடியாது. நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னா மற்ற மிருகங்கள்லாம் உங்களை ராஜாவா நினைக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னா என்னோட முதல் இலக்கு அந்த கோட்டையை தகர்க்கிறது தான் அந்த சிங்கம் சொல்லிச்சான். அது போலதான் தமிழ் சினிமாவுக்கு 10 வருஷம் கழிச்சு மீண்டும் நடிக்க வந்திருக்காங்க நம்ம பிரியாமணி. அந்த காட்டுல இருக்க கோட்டை எவ்வளவு வலிமையானதோ அதை தகர்த்தா மற்ற மிருகங்களும் தன்னை ராஜாவை ஏத்துக்குன்னு சிங்கம் நினைச்சது போல பிரியாமணி அவர்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் ரீமேக் கதையில ஆக்ட் பண்ண போறாங்க. அதுதாங்க மணி ஹீஸ்ட். இந்த படத்துக்கு நடிப்பு மட்டும் போதாது, நுணுக்கமான அறிவு இருந்தாதான் இந்த படத்துல ஆக்ட் பண்ணி இந்த படத்தை சக்சஸ் பண்ண முடியும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சிங்கத்தை போல நடிச்சு தானும் ஒரு பெரிய ஆக்டருங்கிறத நிரூபிக்க போறாங்களாம். ஸோ ஒரு கலைஞனுக்கு இடைவெளி என்பது ஓய்வல்ல, அது அடுத்த பாய்ச்சலுக்கான காலம். இது போல சினிமா நியூஸ்களை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா குட்டி ஸ்டோரி தவசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.